Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு Civics Unit 1 Detail 4 படிக்கலாம். Mention the differences between fundamental rights and directive principles of state policy. This is an important question. ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 241ல from here to here. இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள். நம்ம டீடைல் 2ல படிச்சோம் இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா டியூட்டிஸ் ஆர் கோல்ஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்க டியூட்டிஸ் அண்ட் தேர் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன், மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்கறது. இம்ப்ரூவிங் பப்ளிக் ஹெல்த், மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கான முயற்சிகள் எடுப்பது. கேம்பெயின்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ஹெல்த் ஹைஜீன் ரிலேட்டடா வேக்சினேஷன் போடுறது. இதெல்லாம் சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். ஸோ டியூட்டிஸ் அண்ட் கோல்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்டா உங்களுக்கு என்ன கோல் இருக்கும், 10th நல்ல மார்க் வாங்கணும். அண்ட் வாட் இஸ் யுவர் டியூட்டி, உங்க சுத்தி இருக்க பீப்புள் கிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்கணும், உங்க பேரண்ட்ஸ்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருக்கணும், அது உங்களோட டியூட்டி. ஸோ இதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. கவர்மெண்ட்டுக்கு இருக்க டியூட்டிஸ் ஆர் கோல்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், இட் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த USA. அமெரிக்காவின் அரசியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இட் வாஸ் drawn on the model of the Constitution of Ireland. அயர்லாந்து அரசியல் அமைப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் USA Constitution, this is based on Ireland Constitution. Even the government cannot take away or abridge these rights. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் இவை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ கவர்மெண்டே நினைச்சாலும் மக்கள் கிட்ட இருந்து இதை பறிக்க முடியாது. அதுதான் cannot take away or abridge these rightsனா அதுல இருந்து சில பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணவும் முடியாது ஒரு கவர்மெண்ட். நாம டீடைல் 2ல படிச்ச ஆர்டிகல்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் அதை மாற்ற முடியாது, அதை கட் ஷார்ட் பண்ணவும் முடியாது. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அதை கட் ஷார்ட் பண்ணவும் முடியாது. அதுதான் they cannot abridge these rights. These are enforceable by a court of law. ஒருத்தருக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டாலோ இல்ல மீறப்பட்டாலோ அவங்க கோர்ட்டை அணுகலாம். கோர்ட் இதுல இன்டர்ஃபியர் பண்ணலாம். These are not enforceable in any court. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் செயல்படுத்தப்படலைன்னா அதுக்காக கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. கோர்ட் இதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிகிள் 45ல குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி மற்றும் இலவச கல்வி வழங்கணும்னு அரசுக்கு வழிகாட்டுதல் இருக்கு. சப்போஸ் அதை கவர்மெண்ட் பண்ணலைன்னா கோர்ட் அரசை கட்டாயப்படுத்த முடியாது. அதைத்தான் நாட் என்ஃபோர்சபிள் இன் எனி கோர்ட்னு போட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தீஸ் ஹாவ் லீகல் சாங்ஷன்ஸ். லீகல் சாங்ஷன்ஸ்னா சட்ட பாதுகாப்பு. அடிப்படை உரிமைகளுக்கு சட்ட பாதுகாப்பு உண்டு. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல ஒருவருக்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்படலைன்னா they can approach the court and court can take action. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ரெண்டும் ரிலேட்டட் தான். these have legal sanctions. சட்ட பாதுகாப்பு உண்டு, கோர்ட் இதுல தலையிடலாம். these have moral and political sanctions. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில கோர்ட் cannot interfere in this, but these have moral and political sanctions. அப்படின்னா ஒழுக்கம் மற்றும் அரசியல் முக்கியத்துவம் உள்ளது, ஆனா சட்ட ரீதியான கட்டாயம் இதுல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றாங்க, நாங்க உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம், ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. பட் ஆஃப்டர் தே கம் டு த ரூல், எலெக்ஷன்ல அவங்கள தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் அந்த விஷயத்த பண்ணல, அப்ப கோர்ட் அதுல தலையிட முடியாது. அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது, பண்ணணும், நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க பண்ணணும்னு ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ், இப்ப அவங்களா தான் நம்ம சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம் இப்ப பண்ணலைன்னா அடுத்த எலெக்ஷன்ல மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அவங்களா அதை டிசைட் பண்ணி they have to do it. அதுதான் மாரல், ஒழுக்கம் மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. These rights strengthen political democracy in the country. Political democracy, politicalனா
அரசியல் டெமோக்ரஸினா ஜனநாயகம். அரசியல் ஜனநாயகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அல்லனா வலுப்படுத்துது. எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஒன்லைன்ல சொல்லணும்னா கவர்மெண்ட் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் சாய்ஸ். அதாவது ஒவ்வொரு 18 வயசுக்கும் மேற்பட்ட சிட்டிசனுக்கும் எலெக்ஷன்ல ஓட்டு போடுற ரைட்ஸ் இருக்கு. ஸோ தே கேன் டிசைட் விச் கவர்மெண்ட் கேன் ரூல் அவர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. இதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபல்ஸ் என்ஷூர்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது எதை என்ஷூர் பண்ணுது? சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸினா என்ன? ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஈக்குவல் இன் சொசைட்டி by providing free education for everyone, providing job opportunities for everyone. எல்லாருக்கும் சமமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. காஸ்ட், ஜெண்டர் இந்த வித்தியாசம்லாம் இல்லாம, ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது அண்ட் ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் எவ்ரிஒன். இதுதான் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி. இதுல இருக்க கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ஆன்சர் லேர்ன் பண்ணுங்க. Constitution of the USA, Constitution of the Ireland, cannot take away or abridge mere instructions, enforceable by a court of law, not enforceable, legal sanctions, moral and political sanctions, political democracy, social and economic democracy. ஃபஸ்ட்டு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்க்காம எழுதி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஆன்சர் லேர்ன் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் அன் ஈஸி கொஷின். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிவ் அ தம்ஸ் அப், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.